உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்ய போகிறது? என்ன செய்ய போகிறாய்? போதையா? பண்ணதெல்லாம் போதும். கடகராசிக்காரர்களுக்கு நீங்க கொடுத்ததெல்லாம் போதும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தான், எனக்கு எங்க கொடுத்தான்? கடகராசிக்காரங்களோட பெரிய வருத்தமே என்னன்னா, எனக்கு எங்க சார் கொடுத்தான்? எல்லாருக்கும் கொடுத்தான், எனக்கு எங்க கொடுத்தான்? இங்க பாருங்க, நீங்க சனியை இதே மாதிரி திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொடுக்குறவரும் கொடுக்காம போயிடுவாரு. ஐயா சனி ஐயா, வணக்கம் ஐயா, ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா அப்படின்னு அவ்வளோ தூரம் கெஞ்சிறப்பே கொஞ்சம் தான் கொடுக்குறாரு. இப்போது உங்களுக்கு இந்த சனி வக்கரம், உங்களுக்கு மட்டும் ஏன் சனி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னா, உங்களுக்கு அந்த ஆள் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான். சின்ன வயசுலேருந்தே இந்த சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்களே ஃபீல் பண்ணால் கொஞ்சம் கதையெல்லாம் கும்பராசி மகர ராசி கதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சனி. நீங்களாம் சனி ஏதோ மாமா, தாய் மாமா, பெரியப்பா, சித்தப்பா மாதிரி. ஆனால் அவங்களாம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த சனி. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்பா பக்கத்து வீட்டில் போய் விளாண்டு வந்துடுறப்பா, போகக்கூடாது, நீ உண்மை வாய்மை நேர்மை சத்தியம், இங்கேயே உட்காந்து வாய்ப்பாடுபடி, பிறந்ததுலேருந்தே என்ன டார்ச்சர் பண்ணுறா சார் இருந்தாரு. அந்த மாதிரி தான் இவர் உண்மையாக இருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரோட பசங்களாக இருப்பாங்க. மார்னிங் 3:30 இருந்துச்சு ஜாகிங் ஓட விடுவாங்க. சுண்டல் மட்டும் தான் சாப்பிடணும், காலையில் எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பாங்க. ஐயோ இவன் கொடுக்குற டார்ச்சர் இருக்கே. அந்த மாதிரி சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருடைய பசங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வச்சுருப்பாங்க. ஊரே வாங்குவோம். அப்போல்லாம் அவங்கெல்லாம் மாட்ட மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது சில்லறையாக லைட்டாக ஏதாவது ஒரு 5000 தான் என் கேட்டேன், அதுக்கு போய் என்ன மாட்டி விட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 7, 8 குளிர் 9ஆம் வீட்டுக்கு வந்தாருங்க. அஷ்டம சனி ரிலீஸ் ஆச்சு. அவர் வக்கரம் பெறுகிறார். ஒரு வகையில் கெட்டது, ஒரு வகையில் நல்லது. அது என்ன ஒரு வகையில் கெட்டது? ஒரு வகையில் கெட்டதுன்னா என்னன்னா, 8குடையவன் வக்கரம் ஆகிறான். ஒரு வகையில் சூப்பர். 8குடையவன் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்? பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சூப்பரே. அதே மாதிரி ஆக்சிடென்டல் பீரியட்லாம் மாறப்போகுது. சார் உலகத்தில் பெரிய வியாதி எது என்ன கேட்டால் நான் ஒன்று தான் சொல்லுவேன். உலகத்தின் மிகப்பெரிய வியாதி எது? ஆட்கோணா நோயின்னு சொல்லுவாங்க. அதான் உலகத்தின் பெரிய நோய் கிடையாது. உலகத்தின் பெரிய நோய் வறுமை. நான் சொல்கிறேன், உலகத்தின் பெரிய நோய் வறுமை. கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வறுமை தான் உலகத்தின் மிகப்பெரிய தண்டனை. ஒரு மனிதனை டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணும்? வறுமையை கொடுத்துட்டா போதும், அவனே எல்லா தப்பும் பண்ணிடுவான். வறுமையின் மிகுதியால் தான் இங்கே தப்பெல்லாம் நடக்குது. வறுமை இல்லைன்னா ஏன் தப்பு பண்ண போகிறான்? அவனுக்கு என்ன ஆட்சியாக திருடணும்னு. ஸோ இப்போ 8குடையவன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆக்குறது? வறுமை ஒழிகிறது. கம்பெனியில் உங்களை கூப்பிட்டு, என்ன போன மாதம் இஎம்ஐ கட்டலையாமே, இன்னும் இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுக்க. ஐயா நடப்பது கனவா? ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு, ஐயா நீங்களா பணம் கொடுத்தீங்க? இந்த ஆள் அறுத்துக்கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டானே, இவன் அதிசயமாக இன்னைக்கு பணம் கொடுத்துருக்கான். காலையில் யார் மூஞ்சி, சில பேர் சொல்லுவான் சார், காலங்காத்தால் இந்த ஆள் மூஞ்சில் மட்டும் முழிச்சிட்டு போகாதீங்க. இந்த ஆள் மூஞ்சில் முழிச்சிங்கன்னா அவ்வளோதான், போகிற காரியம் உருப்படாது. ஒரு ராஜாட்ட சொன்னாங்களாம், இது மாதிரி இன்னார் வருவார், அவர் முகத்தில் மட்டும் முழிச்சிடாதீங்க. பார்த்தீங்களா ராஜா, இவர் முகத்தில் முழிச்சிங்க, அதனால தான் போன அக்ரிமெண்ட் செட்டில் ஆகவே இல்லை. ஒருத்தர் சொல்கிறார், இவர் முகத்தில் முழிச்சிங்கன்னா நடக்காது. அதுக்கு ராஜா சிரிச்சுட்டே சொன்னாராம், அவர் முகத்தில் முழிச்சிட்டு போய் எனக்கு பிஸ்னஸ் தான் நடக்காமல் போச்சு, என் முகத்தில் முழிச்சு அவனுக்கு வேலையே போயிடுச்சு. அப்படின்னா உண்மையிலே நான் தானே அவனோட பெரிய ஆளு, துரதிருஷ்டசாலியார், அவனோட பெரிய துரதிருஷ்டம் நான் தான். என் மூஞ்சில் முடிச்சவனுக்கு வேலையே போயிடுச்சே அப்படின்றாரு. அந்த மாதிரி
இந்த 8 வக்கரமாகும் பொழுது தரித்திரம் சொல்றது அதெல்லாம் போயிடும். ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயம், சூப்பர். இனிமே பணம் வரும், எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வரும். நீங்கள் நியாயமாக கேட்க வேண்டிய, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவர் டைம் பார்த்துருக்கேன் சார், அரியர்ஸ் காசோட சேர்த்து மொத்தமாக 6 மாதம் ஓவர் டைம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக 5 லட்சம் வரும் சார். இந்த 5 லட்சத்தை வச்சு இந்த மாதிரி நான் வீடு வாங்கலான்னு இருக்கேன், அட்வான்ஸ் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன், போன்றவைகள்லாம் நிறைவேறும். ஆனால் 7 வக்கரம் என்பதால் இங்கே தான் பிரச்சனை. 7 வக்கரம் ஆகக்கூடாது. 7 வக்கரமானால் ஃபாரின் போகிறதுக்குன்னே நம்பி ஏமாறுவீங்க. யாராவது ஒருத்தன் வருவான், சார் வணக்கம் சார், நான் கோயம்புத்தூரில் வந்திருக்கேன் சார், சொல்லுங்கள், அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு கடை போடுறோம் சார், சூப்பர். சவுத் ஆப்பிரிக்காவில் உகாண்டா நாட்டில் உங்களுக்கு கூகுள் கம்பெனி ஓப்பன் ஆகுது, அங்கே நீங்கள் தான் சார் அசிஸ்டன்ட் மேனேஜரு. உகாண்டா நாட்டில் கூகுள் கம்பெனி வருதா? உகாண்டா நாட்டில் அனகோண்டா தான் இருக்கும், இது என்ன புதுசாக கூகுள் கம்பெனி வருது? வருது சார், வருது. கூகுளில் இப்போ தான் ஃபோன் பண்ணி சுந்தர் பிச்சை ஃபோன் பண்ணார், சுந்தர் பிச்சை உனக்கு ஃபோன் பண்ணார். ஆமாம், ஏன் அப்படி? ஸோ சில பேர் நம்மளை தெரிஞ்சே ஏமாற்றுவாங்க, தெரிஞ்சே. 7 வக்கரம் பெறும் பொழுது ஃபாரின் போகிற ஆஃபர் சார், அப்படியே ஜொயின்னு போயிடுறீங்க, மலேசியா போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்க, அங்கேருந்து ஓமன் போகிறீங்க, இத்தாலி போகிறீங்க. எதுக்குடா போகிறேன் சார்? பல விதமான மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மாவே நம்மளை சுத்த விட்றாது. இந்த 7 வக்கரம் பெறும் பொழுது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு நினச்சி போயிருப்பீங்க. சார் இங்கே நிறைய பேர் இருக்காங்க சார் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனிலாம் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் வர்த்தகம். ஆன்லைன்லேயே நீங்கள் இது பண்ணணும், இந்த ப்ராடக்ட்லாம் விற்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் மலேசியாவில் போய் போடுவானுங்க. மலேசியாவில் போய் அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணி 7 லட்ச ரூபா காசு கட்டிட்டு வரணும். அது கட்டினதோட சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டான், நீங்கள் ஃபோன் பண்ணாலும் அவன் லைன் கிடைக்காது. அந்த 7 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் உங்கள் மலேசியா. எவ்வளோ தெரியுமா? அப் அண்ட் டவுன் டிக்கெட் எல்லாம் சேர்த்து 25,000 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இழந்த காசு எவ்வளோ? 7 லட்சம். சினேகா, இந்த ஒரு பேர் நம்பி தான் ஏமாந்தேன். அந்த மாதிரி தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் உகாண்டா கம்பெனியில். உகாண்டா நாட்டு கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க, ஏமாறுறதுக்கு ஒரு நியாயம் வேணாம், நாங்களே இப்போ தான் ஆதிவாசியாக இருக்கோம், இப்போ தான் எங்கள் பசங்கள்லாம் ஏபிசிடி படிச்சுட்டு இருக்காங்க, வந்துட்டானுங்க கூகுள் கம்பெனி போடுறாங்களாம். சார் கடகராசி, நமக்கு ஏமாறணும்னு விதி இருந்ததுன்னா எப்படியாவது காம்பவுண்ட் சுவரி தாண்டி எகிரி குச்சி உள்ளே வந்தால் ஏமாற்றிட்டு போயிடுவான். நமக்கு எல்லாம் விதி தான். இந்த 7 வக்கரம் பெறும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஃபாரின் ஆஃபர்ஸ் நம்பி ஏமாறாதீர்கள். முக்கியமாக மனைவியோட டார்ச்சர்ஸ் வரும். என்ன மெசேஜ் யாருக்கு அனுப்புகிற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஷர்ட்டை, என்ன மூஞ்சில் ஒரு லைட் இருக்குது, யார்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு சிரிக்கிற. சில பேர் மெசேஜ் அனுப்பும் போதே தெரியும் அவன் முகத்தில் யாருக்கு பண்ணுறான்னு, அவன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க கடகராசிக்காரர்கள், கருத்துடன் இருக்குது. அன்பும் பண்பும் பணிவும் வியாபார உக்தியும் கைவந்த கலையாக வச்சிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சனி வக்ர பயிற்சி காலம் அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் உங்களுக்கு என்ன பலனை செய்ய போகிறார் வக்ர நிலைக்கு போகக்கூடிய சனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோக பலனை, எதிர்பாராத பல நல்ல அதிர்ஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. சனி வக்ரம் ஆறாரு, நெகட்டிவாக பலன் தருவாரானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கார், 9ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கார். அந்த மீன ராசி உங்களுக்கு பாக்கியஸ்தானம். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அங்கேருந்து வக்ரங்களை அடையும் போது தன்னோட ஆதிபத்திய பலன், 9ஆம் ஆதிபத்திய பலனையும் ராசிக்கு 7, 8 ஆதிபத்திய பலனையும் அதிகப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ 9ஆம் இடத்துலேருந்து கொடுக்கறதுனால 8ஆம் இட அசுப ஆதிபத்திய பலன்கள் வராது. கணவன் மனைவி ஒற்றுமை, செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரங்கள் உங்கள் கைக்கு சரியான முறையில் சேர்றதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட இந்த 138 நாட்கள் இருக்குது இல்லையா, சனி வக்ர காலம், வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலம். இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுக்கு நீங்கள் ஒரு பேரரசனாகவும் பேரரசியாகவும் இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னா நீங்கள் இதோட மகிமையை நீங்கள் உணர்ந்துக்கங்க. நிச்சயமான முறையில் இது நடக்கும், இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும், இவர் என்னமோ சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் சொல்கிறார் வக்ர பயிற்சின்னா அவ்வளோ நல்ல பலனை செய்யுமா சனி அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இதே விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க. ஆமாம், அன்றைக்கி சொன்னார் அவர் சரிதான் அப்படின்றத உணர்வீங்க. அந்தளவுக்கு உங்கள் தொழில் சார்ந்தோ, உங்கள் தொழிலில் உங்கள் துறை சார்ந்து, இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் பேரை முத்திரை பதிக்க போகிற ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் சரி, பொறுப்போட எல்லா விஷயங்களையும் முன்னின்று எடுத்து நடத்தி எல்லார்கிட்டையும் மதிப்பையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஆட்கள் உங்களை தேடி
உங்களை இது நாள் முன்னாடி வரைக்கும் வந்து அவமரியாதை பண்ணி உங்களுக்கு பெயர் கெடுக்கிற மாதிரியான செயலில் செய்துட்டு போனவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படியான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருந்த போராட்டங்களுக்கு இறையர்களால் வெற்றிகள் தேடி வரப்போகுது. அது சாதாரண வெற்றி இல்லை, உள்ளூர் வெற்றி கிடையாது, வெளிநாட்டு வெற்றி. வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கான வெற்றியை இறைவன் கொடுக்க போகிறாரு. அதாவது உங்களோட வெளிநாட்டு பயணங்கள் மூலயமா, வெளிநாட்டு நண்பர்கள் மூலயமா, தொடர்புகள் மூலயமா உங்களுக்கான வாழ்க்கைக்கான முழு வெற்றியை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கான வெற்றி கிரீடத்தை உங்கள் தலையில் வந்து வைக்க போகிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலமான 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கோல்டன் பீரியட். அப்படி ஒரு அற்புதமான காலத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. இதோட மகிமை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ரொம்ப சீக்கிரம் உணர போகிறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் சரியாக செய்யணும். அதாவது ஒருத்தவங்க நல்லா நம்மகிட்ட பழகிறாங்கன்றதுக்காக அதிகப்படியான அன்பை எடுத்த உடனே நீங்கள் கொட்டிடுறீங்க. அது உங்களுக்கு ஒரு சிக்கல் தான் இருக்குது. அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த விஷயத்தையும் நம்ம வடிவேலு ஐயா சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி செய்யணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஏனோதானன்னு பண்ணிடுறீங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். ஏன்னா ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்னதான் இருந்தாலும் அது வந்து நற்பலன்களை கொடுப்பாரு, கோல்டன் பீரியட் நம்ம சொன்னோம்னாலும் உங்களோட சிந்தனைகளை கொஞ்சம் குழப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசி வந்து கடகம், அது சந்திரனோட ஆதிபத்தியம்ன்றதுனால சனி அதுக்கு அதில் 9 திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனின்றப்போ வந்து ஞானஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட சனின்ற போது வந்து சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் இது சிறப்பாக திட்டமிட யானைக்கும் அடி சறுக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு சறுக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. அதனால் வந்து உங்களுடைய திட்டங்களை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்த நினைக்கிற விஷயங்களை வந்து நல்ல நிதானமாக பக்காவாக பிளான் பண்ணி சிறப்பாக செய்யுங்க. 100% வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் எடுக்கிற செயல்களில் நிதானித்து மட்டும் நீங்கள் வந்து முடிவுகள் எடுங்க. அவசரப்பட வேணாம். நல்ல எண்ணங்களோட நல்ல முயற்சிகள் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அது சரியாக திட்டமிட்டு செய்யுங்க. செய்யும்போது இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. திருமணம் தடையில் இருந்தவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். நிறைய பயணங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்க போகுது. அது வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், அது தொழில் சார்ந்த பயணங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையான ஒரு பயணம் வந்து ஒரு மனம் மகிழ்வு தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பயணங்கள் வந்து பல பயணங்கள், ஒரு பயணம் இல்லை பல பயணங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. சுபகாரிய தடைகள், வண்டி வாகனம் வாங்குறது, திருமணம் போன்ற தடைகள் இருக்கவங்களுக்கு அதுக்கான நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அது போக சுக்கிரனோட அருள், அதை பரிபூர்ணமாக, அதை கடக ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து லாபஸ்தானாதிபதி மற்றும் வந்து 4ஆம் இடத்து அதிபதி அவர் தான். ஸோ வண்டி வாகன யோகம், தாயாரோட நலன், உங்களோட ஆரோக்கியம், அது போக உங்களோட செல்வாக்கு, சுகபோக வாழ்க்கை, இது எல்லாத்தையும் வந்து பரிபூர்ணமாக கொடுக்குறதுக்கும், காதல் கைவிடுறதுக்கும் அற்புதமான ஒரு காலம். கணவன் மனைவி உறவு வந்து மேம்படுறதுக்குமான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வரக்கூடிய சிற்றின்பங்களில் பெரிய கவனம் வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களை வந்து உங்களோட வெற்றி பாதையில் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, உங்களை வந்து குழப்புறதுக்கு, நிறைய உங்களை வந்து ஆசை காமிச்சு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிறாதீங்க. கடகராசிக்காரர்கள் ரொம்ப தெளிந்த விவரமான ஆட்கள். எங்கே தாழ்ந்து போகணும், எங்கே நிமிர்ந்து போகணும் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சலனம் அடைஞ்சு உங்கள் வெற்றியை தாமதப்படுத்திக்க வேணாம். இந்த கோல்டன் பீரியடை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இந்த சனி வக்ர காலமான ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான காலத்தில் மொத்தம் 138 நாட்கள். இந்த 138 நாட்களை வந்து நீங்கள் வந்து அற்புதமாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் உயர்த்தையும் அடைய போகிறீங்க அப்படின்றதான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். ஒரு சுபஸ்தானத்துல, சுபபாவகத்துல பாவ கிரகம் இருக்கு. அந்த பாவ கிரகம் ஒரு வக்ரத்தன்மை பெறும்போது அதிகப்படியான சுப பலன்களை மட்டுமே கொடுக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் பீதி அடைய ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா? ஏன்னா அஷ்டம சனியில பட்ட பாடு அந்த 2.5 வருடங்கள் இந்த கடகராசி என்பர்கள்ட்ட ஒவ்வொருக்கிட்டையும் போய் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் பலவிதமான புது புது பிரச்சனைகளை தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரே விதமான பிரச்சனைகளே சொல்ல மாட்டாங்க. ஒரு கோடி அன்பர்கள் இருக்கிறாங்க கடகராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடி பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவிற்கு இந்த சனி பகவான் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களினுடைய கர்மாவின் வினைப்படி, அதாவது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களின்படி அந்தந்த பிரச்சனைகளை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறார்.
கொடுக்கிறார். ஒரு இடத்துல அந்த கடகராசி என்பர்கள் ஒரே வீட்டுல 2-3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 3 நபர்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திசை நோக்கி பயணிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கடகராசி என்பர்கள் பட்ட பாடு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் யாரிடத்துலயும் ரொம்ப அதிகமாக வளவளா குலகுலான்னு அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில கூட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அமைதியா யார் என்ன சொன்னாலும் அதை கிரகித்து கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் விஷயங்களை வெளியில சொல்லாம ரொம்ப அந்த குடும்பத்தை ரொம்ப சேஃப் ஜோன்ல கூட்டிட்டு போகக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தான் 3வது நபரா உள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த 3வது நபர் என்னைக்கு உள்ள நுழைஞ்சாரோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்துல தாக்கங்கள் ஏற்பட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிருவார். அந்த சனி பகவானை நம்ம தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா நம்ம செய்த கர்ம வினைகள் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். எங்கேயாவது உள்ள நுழைஞ்சாகணும். இப்போ நம்ம அந்த புராண கதையில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு ஒரு குதிங்கால் கிடைச்சா போறோம், நான் உங்களை பிடிச்சுப்பேன், 7.5 சனியாக பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி புராண கதைகள் எல்லாம் கேட்டுப்போம். அந்த அளவுக்கு அந்த சனி பகவானினுடைய பார்வையும் சரி சனி பகவானினுடைய தன்மையும் சரி மிக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். இதே அளவுக்கு தான் எப்போதுமே பிரச்சனையை கொடுப்பாரா மேடம், நல்லதே செய்ய மாட்டாரா அந்த சனி பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சனி கொடுப்பா யார் கெடுப்பார் அப்படின்ற மாதிரியாக அந்த சனி கொடுக்க நம்மளால யாராலையும் தடுக்கவே முடியாது. உங்ககிட்ட நேர்மையும் ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையும் ஒரு எளிமையான வாழ்க்கையும் இருந்துட்டாலே போதும். நீங்க எத்தனை ஜென்மத்துல கர்மா செய்திருந்தாலும் எத்தனை ஜென்மத்துல ஒரு பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த எளிமையான ஒரு அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது இந்த கடகராசி என்பர்கள் கிட்ட நம்ம சுலபமாக எதிர்பார்க்கலாம். எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல பங்களா கட்டியிருப்பாங்க, பெரிய அளவுக்கு அந்த வீடை ஒரு நீட்டா ஒரு டெக்கரேஷனோட கட்டியிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க என்னமோ படுக்கிறது என்னமோ கட்டாந்தரையில தான் படுப்பாங்க. அவ்வளோ பெரிய மெத்த, அவ்வளோ பெரிய கட்டில், வீட்டுல ஏசி என்ன, கிச்சன் என்ன, மாடுலர் கிச்சன் என்ன, சோஃபா என்ன, எல்லா வசதிகளும் இருக்கும். கார் என்ன, பைக் என்னன்னு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா இவர்கள் படுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அந்த எளிமையா கீழே படுக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள், ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே தெரியும் தனக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா பின்னாடியே பெருமளவு ஒரு துன்பத்தையும் அனுபவிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவர்கள் கத்துக்கொண்ட ஒரு பாடம். அதுல இருந்தே இவர்கள் மிக எளிமையாக நடந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால சனி பகவானை பொறுத்த மட்டுக்கும் இவர்களுக்கு இப்போ வக்ர சனியாக ஆகும்போது மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு வேலைகள்ல இருந்து மிக துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ ஒரு வேலைக்கே போறீங்க, அந்த வேலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக புதுசா வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன் மேடம், ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளைய பயமுடுத்துறாங்க, இந்த கம்பெனிலாம் செட்டே ஆகாது, நாங்களாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்களுடைய தலையெழுத்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், நீ வந்து இப்படி வந்து மாட்டிப்பியா இப்படின்னு நம்மளையவே அவங்க மிஸ்மரிசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த புதுசா வேலைக்கு போன இடத்துல கூட அந்த சனி பகவான் நம்மளை விட்டு வைக்கல. பெரிய அளவுக்கு நம்மளைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்போ நம்மளுக்கு வேலை போகுமோ, இல்ல இவங்களே நம்மளை விட்டு இந்த கம்பெனி நம்மலாம் சூட் ஆக மாட்டோமா அப்படின்னு நினைச்சு தூக்கிடுவாங்களோ, இப்படி ஒரு பயத்திலேயே போயிட்டு இருக்கிறீங்க இந்த கடகராசி என்பர்கள். அந்த அளவுக்கு அந்த வேலை கிடைத்தாலும் அங்க ஒரு நிம்மதி அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக இருந்திருக்காது. இப்போ அந்த 9ஆம் இடத்துல வக்ரமாக செயல்படுறதுனால மிக எளிதாக நீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க, நான் பாட்டுக்கு டெய்லி வந்து வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்னஸ், ரொம்ப லெத்தாஜிக்கா, என்னடா இது இவன் இவ்வளவு சொல்லி இப்படி ஈஸியா வந்து வேலை பாக்குறானே அப்படின்னு அவர்கள் அலுவலகத்துல இருக்கிறவங்களே ஒரு பிரமிக்கக்கூடிய அளவு இருக்கு. உங்களுடைய குணாதிசயங்கள் மிக எளிமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்களுக்கு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம், நீங்க கேட்ட இடத்துல நினைத்த இடத்துல
ஒரு இடமாற்றம், இது எல்லாமே மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். 11ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன்ல மிக பெரிய அளவுக்கு தடைகள் இருந்திருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு ப்ரமோஷன் யார்டா தருவா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபரே பாத்தீங்கன்னா அவர் தான் அங்க உங்களுக்கு கல்பிரிட்டே. அந்த அளவுக்கு அந்த ப்ரமோஷனை தடுத்து நிறுத்தக்கூடிய நபரே உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறது, அவங்க ஏதோ மேல் இடத்துல டிசிஷன் பண்றாங்க, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சகஜமா பேசியிருப்பாரு. அதையும் நீங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்க தான் கடகராசி என்பர்கள் தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவர்களாச்சே, அந்த அளவு இருக்கு. நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை பெறும்போதுதான் தெரியும் நமக்கு ப்ரமோஷனை வரவிடாம தடுத்த நபரே இவர் தான் அப்படின்ற மாதிரியாக அந்த அளவு இருக்கு. அந்த பதவி உயர்வை தடுத்த நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல அந்த சனியினுடைய வக்ர பார்வையினால காணாம போயிடுவாங்க. எப்படி ஒரு உக்ர தெய்வங்கள் அந்த அசுரனை அழிக்கும் போது அவர்களினுடைய பார்வை அப்படி உக்கிரமா இருக்கும், அப்படி அந்த பார்வையை பார்த்தோம்னாலே நமக்கு பயமா இருக்கும். அதே மாதிரி சாமி வந்து ஆடுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பார்வையே பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும். நமக்கே பாக்குறதுக்கு பயமா இருக்கும், எங்க நம்மளை சாமி ஈமி வந்து அடிச்சிருமோ அப்படின்ற அளவுக்கு அந்த பயம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சனியினுடைய வக்ர பார்வை உங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை காணாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் மிக துரிதமாக மிக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அந்த இடத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு போட்டி பொறாமைகள்ன்றது அதிகமாகும். இப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, வேலை பளுன்றது அதிகமாகும். உனக்கு ப்ரமோஷன் தானே கேட்டேன், இந்த கொடுத்தாரு சனி பகவான், அள்ளி கொடுத்திருக்காரு. ஆனா அங்க உழைக்கவும் செய்யணும், அதுதான் அந்த சனி பகவான் சொல்லுவார். எப்போதுமே சனி பகவானுக்கு ஒரு பிடிச்ச ஒரு காரகமே பாத்தீங்கன்னா உழைப்பு மட்டும்தான். உழைப்பு எங்க இருக்கோ அங்க மிக எளிமையாக அவர் எல்லாத்தையுமே அதிகப்படியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா நிறைய கடகராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பழக்கமே பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். ஒரு 10 நாள் ரெகுலரா சில விஷயங்களை செஞ்சுட்டே வருவாங்க. 11ஆவது நாள் அது அப்படியே போட்டதுபடி கடப்புல இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சோம்பேறித்தனம்ன்றது இவர்களை பெருமளவு ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. புதிதாக திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏற்படும். ஏன்னா 30 வயது தாண்டினவர்களுக்கு கடகராசி என்பர்கள் அதிகமான பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாம இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 4.5 மாதத்துல அந்த திருமண அமைப்புகள் மிக எளிதாக கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு தோஷம் மிகுந்த ஒரு ஜாதகமாக இருக்கு அப்படின்னா இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான பொருத்தமுள்ள ஜாதகமே வந்திருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்புகள் எல்லாம் வரும். இத்தனை நாள் வரைக்கும் எங்கடா இருந்தீங்க, இப்பதான் கண்ணுல படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. அந்த வரன்கள் எல்லாமே இப்பதான் 1 by 1 உங்களுக்கு கண்டினியூஸா வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது எல்லாமே சனி மிக விரைவாக செயல்படுறதுனால இந்த மாதிரியாக இந்த 4.5 மாதங்களுக்கு மிக சுலபமாக திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை அந்த வக்ர பார்வையாக பாக்குறதுனால உங்களுக்கு வியாதிகளின் தொந்தரவுகள் மருத்துவ ஆலோசனைன்றது மாற்று மருத்துவம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். மாற்று மருத்துவம் இதனால் வரைக்கும் ஒரு ஹோமியோபதியோ இல்ல இயற்கை மருத்துவமோ எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு மாற்று மருத்துவம் ஏற்பட போகுது. உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனையை உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை தான் இங்க கொடுக்க போகுது. அதனால இடைவிடாம ஏதாவது ஒரு வியாதி தொந்தரவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இடைவிடாம தெய்வ பிரார்த்தனையை பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வக்ரத்தன்மையோட எப்போதுமே இருக்கிறாரு. இப்ப சனியும் சேர்ந்து பயணிக்கிறதுனால அந்த உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப லெத்தாஜிக்கா சில பேர் சுகர் மாத்திரை எல்லாம் போடாம விட்டுருவாங்க, சில பேர் பிபி மாத்திரை போடாம விட்டுருவீங்க, சில பேருக்கு தைராய்டு இருக்கும். பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை நிறைய இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இவர்கள் நம்ம தான் ஊர் விட்டு ஊர் வந்தாச்சே அதனால நமக்கு இன்னமே ஒன்றும் செய்யாது அப்படின்னு ரொம்ப லெத்தாஜிக்கா சில விஷயங்கள் எல்லாம் கை விட்டுருவீங்க. அதான் நான் சொன்னேன், 10 நாள் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா 11ஆவது நாள் அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க அந்த வேலையை. அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய மெடிக்கல் கேர் அப்படின்றத கண்டிப்பாக நீங்க எடுத்துதான் ஆகணும். இந்த காலகட்டங்கள் அதற்கு உண்டான ஒரு அமைப்பான ஒரு காலகட்டங்கள் தான். மெடிக்கல் கேர் எடுக்க அதனுடைய வியாதியினுடைய தொந்தரவு மிக அருமையாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக
நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களே வழிபாடு பண்ணணும். அது ஆண் தெய்வங்களே வழிபாடு பண்ணணும் கடகராசி என்பர்கள். அதாவது கருப்பசாமி, அடுத்து பாத்தீங்கன்னா முனியாண்டி, கருப்பண்ணன், இந்த மாதிரியான ஆண் காவல் தெய்வங்களே வழிபாடு பண்ணணும். பெண் காவல் தெய்வங்களே வழிபாடு பண்ண வேண்டாம். அதாவது பெண் காவல் தெய்வங்கள் ஒரு அம்மனாக தான் இருக்கும். கருமாரி அம்மனாகவோ இல்ல ஏழுபிடாரி அம்மனாகவோ இந்த மாதிரியாக ஒரு அம்மனாக இருக்கும். அந்த அம்மன் தெய்வங்களை வழிபடாமல் ஆண் தெய்வங்களை வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தின்றது இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.